அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கொள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கும் குரூப் 4 தேர்விற்குமா பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பகுதி மிக மிக முக்கியமானது. குறிப்பாக புதிய பாடத்திட்டத்தின்படி தினசரியாக 30 கேள்விகளை நாம் பார்த்து வருகிறோம். பொதுத்தமிழ் மற்றும் பொது பிரிவு பகுதியிலிருந்து இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியில் இடம்பெற்றுள்ள 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு அட்டன் பண்ணி பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்மில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்மில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிச்சயமாக இந்த தினசரி மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு 30 கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. முதல் கேள்வி, மருவு செய் இலக்கண குறிப்பு தருக. மருவு செய் இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. கேள்வி 2, மேல்நாடு பிரித்து எழுதுக. மேல்நாடு எவ்வாறு பிரிக்கலாம்? மேற்கு கூட்டல் நாடு. கேள்வி 3, சிறியன் பிரித்து எழுதுக. சிறியன் எவ்வாறு பிரிக்கலாம்? சிறுமை கூட்டல் அன். கேள்வி 4, கடா இலக்கண குறிப்பு தருக. கடா என்ன அளபடினா இசைநிறை அளபடை அல்லது செயலிசை அளபடைன்னு சொல்லலாம். கேள்வி 5, பொறுத்துக. பத்து ரதன்னா தசரதனை குறிக்கும். புத்திரன்னா ராமனை குறிக்கும். மித்திரன்னா சுக்கிரவனை குறிக்கும். சத்ருனா வாலியை குறிக்கும். பத்து ரதன்னா தசரதன், புத்திரன்னா ராமன், மித்திரன்னா சுக்கிரவன், சத்ருனா வாலி. சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 6, லா ழ ழ ஒலி வேறுபாடு அறிந்து ஒலிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. அழகு அழகு. அழகுனா பறவையின் மூக்கை குறிக்கும். அழகு என்பது பெண் மயிலை குறிக்கும். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 7, பொறுத்துக. அலைனா கடல் அலை. அழைனா புற்று. அழை என்பதன் பொருள் கூப்பிடு. கழைனா நீக்கு. சரியான விடை 1 2 4 3. கேள்வி 8, ரா ரா ஒலி வேறுபாடு அறிந்து ஒலிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. அலறி அழறி. அலறினா அலறி பூவை குறிக்கும். அழறி என்பது அழுது. கேள்வி 9, ந ந ந ஒலி வேறுபாடு அறிந்து ஒலிக்க பொருள் வேறுபாடு உணர்ந்து பயன்படுத்துக. ஆணி ஆணி. ஆணி என்பது தமிழ் மாதத்தையும் ஆணி என்பது இரும்பாலானதையும் குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 10, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி காய் எய்தும். அப்போ இங்கே அகரவரிசை பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து அமர்வேன், 2வது வர்றது அமைதி, 3வது எய்தும், 4 ஓரிடத்தில், 5 மனம். சரியான அகரவரிசை ஆப்ஷன் சி. கேள்வி 11, வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. பார் என்ற வேர்ச்சொல்லுக்கான வினையாளனும் பெயர் பார்த்தவன். வினையாளனும் பெயர்னா செயலை விட செயல் செய்தவனை குறிப்பிடுதா வினையாளன் பெயர்னு சொல்லலாம். இங்கே பார் என்பதன் வினையாளன் பெயர் பார்த்தவன். கேள்வி 12, வேர்ச்சொல்லை கொண்டு வினை எச்சத்தை உருவாக்கல். வேர்ச்சொல்லை கொண்டு வினை எச்சம். தாய் என்பதன் வேர்ச்செயல் தந்து. ஷார்ட்கட்டாக ஓசையில் ஊ ஈன்னு முடிஞ்சிருந்தால் அது வினையச்சத்தில் வரக்கூடியதாக இருக்கும். இங்கே தாய் என்பதன் வினையச்சம் தந்து. கேள்வி 13, தொழிற்பெயரை தேர்ந்தெடு. வாழ். வாழ் என்பது வேர்ச்சொல் வரக்கூடியது. இந்த வாழ்க்கான தொழிற்பெயர் வாழ்க்கை. கேள்வி 14, வந்தான் என்பதன் வேர்ச்சொல் எழுதுக. வந்தான் வேர்ச்சொல் வா. வேர்ச்சொல்னா கட்டளை சொல்லில் இடம்பெற வேண்டும். வந்தான் வேர்ச்சொல் வா. கேள்வி 15,
கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக. கொல்லாமை என்பதன் வேர்ச்சொல் வந்து கொல். கேள்வி 16 வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கொடுத்தான் என்பதற்கான வேர்ச்சொல் கொடு. கேள்வி 17 வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. வெய்யோன் அதாவது சூரியன், பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு என சொற்கள் எதை குறிக்குன்னா வெய்யோனை குறிக்கும். வெய்யோன்னா சூரியன்னு சொல்லலாம். கேள்வி 18 பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக. சொல்லுதல். பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல் சொல்லுதல். கேள்வி 19 ஒலி வேறுபாடறிந்து சரியான தொடரை எழுதுக. ஒலி வேறுபாடறிந்து சரியான தொடரை எழுதுக. வானில் வானம் வெடித்தது. வானில் வானம் வெடித்தது என்பதே சரியானது. கேள்வி 20 ஏரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்க. இங்கே ஸ்ரீ என்பது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. அது ஐஃபன் வரதுக்கு பதிலாக டைப் பண்ணும்போது மாறி வந்திருக்கு. ஏரி ஏரி ஏரினா குளத்தை குறிக்கும். ஏரி என்பது மேலே ஏறுதலை குறிக்கும். கேள்வி 21 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அங்கே பேட்டன்ட்னா காப்புரிமை என்று பொருள். பேட்டன்ட்னா ஆங்கிலத்தில் பேட்டன்ட்னா தமிழில் காப்புரிமை. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 22 மரபு பிழையை நீக்குக. மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்ததுன்னு இருக்குது. அப்போ இங்கே சரியானது நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு வரணும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23 சரியான வினைமரபை தேர்க. கயல் பானை டேஸ் கற்றுக்கொண்டால். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். கேள்வி 24 சந்திப்பிழையை நீக்குக. சந்திப்பிழையை நீக்குக. வள்ளின மிகும் இடங்கள் தெளிவாக தெரிஞ்சுன்னு காச தப மிகும்ன்றதுல இங்கே வானை தொடும். சரியானது. சரியான விடை ஆப்ஷன் சி வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே சரியானது. கேள்வி 25 முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக. அப்போ முருகு என்பது தேனை குறிக்கும், மணத்தை குறிக்கும், அழகை குறிக்கும். இங்கே பொருந்தாதது மலை என்பது பொருந்தாது. வெற்புனா மலைன்னு சொல்லலாம். இங்கே பொருந்தாது, முருகுக்கு பொருந்தாது மலை. ஆப்ஷன் சி சரியான விடை. கேள்வி 26 குற்றியலுகரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆறு, மாசு, பாகு இது மூணுமே நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வரும். குற்றியலுகர் எழுதுனா குசுடு துபுரு. கு சு டு து பு ரு. இப்போ இங்கே ஆறு நெடியில் இருக்குது, மா நெடியில் இருக்குது, பா நெடியில் இருக்குது. இங்கே அது என்பது நெடியில் வரணும் இல்லை. அப்போ இதை மூணும் நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் வரும். அது என்பது வராது. அப்போது பொருந்தாத சொல் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 27 அரசு, எய்து, மூழ்கு, மார்பு இதில் பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது அரசு. அரசு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரில் வரும். அதே எய்து, மூழ்கு, மார்பு இது இடைத்தொடர் குற்றியலுகர வரும். இடையின எழுத்துக்கள் எரள, வழழ, எரள, எரழ, வழழ. ஸோ இடைத்தொடர் குற்றியலுகரத்தில் வரக்கூடியது எய். ஈ பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிறதும் இடைத்தொடர் ஈ வந்திருக்கா. அதே போல் மூழ்கு, மார்பு இதெல்லாம் இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின எழுத்துக்கள் வரக்கூடியது. இடையின மெய் எழுத்துக்கள். அரசு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் வரும். அப்போ இங்கே பொருந்தாத சொல் ஆப்ஷன் பாம்பே அரசு. கேள்வி 28
நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக. நல்கும் என்பதன் பொருள் தரும். இதுக்கு ஆப்போசிட், தரும் ஆப்போசிட் தராது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 29. படிப்பறிவு பிரித்து எழுதுக. படிப்பறிவு எவ்வாறு பிரிக்கலாம்? படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பு கூட்டல் அறிவு என்று பிரிக்கலாம். இங்கே படிப்பு பூ என்பது இப்பு கூட்டல் ஊவா பிரியும். ஊ என்பது உயிர்வரை மெய்வீட்டோடும் என் விதிப்படி ஊ கெட்டு போயிடும். பிறகு படிப் கூட்டல் அறிவு என்னவான இப்பு கூட்டல் என்னவா மாறும்? படிப்பறிவா சேரும். 30வது கேள்வி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மெய் என்பதன் பொருள் டேஸ். மெய் என்பதன் பொருள் யாது என்பதே சரியான வினாச்சொல். மெய் என்பதன் பொருள் யாது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 30 கேள்விகள் இருக்குது. 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழுமையாக பார்த்துருப்பேங்க. நிச்சயமாக இந்த டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய போட்டித் தேர்வில் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக செய்யும்போது நிச்சயமாக அதில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருந்தே தீரும். தொடர்ந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். அப்கமிங்காக பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் நிறைய வரும். அந்த பொங்கல் ஹாலிடேஸ் தேவையான நாட்களாக இருந்தால் என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் 1 வீக் லீவ் வருது, இல்லை 3 days 4 days லீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொங்கல் ஹாலிடேஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சால் அடுத்து ஜனவரி ஓவர் ஆயிரும். நமக்கு ஜூலை 13ஆம் தேதி 2025 குரூப் 4க்கான எக்ஸாம் இருக்குது. இன்னும் நமக்கு கையில் இருக்கக்கூடிய மாதங்கள்னு எடுத்துக்கினா இன்னொரு 5 மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 5 மாதங்களை மிக சரியான முறையில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்திங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டு நீங்கள் அரசு அதிகாரியாக இருப்பீங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.